புரிய வச்சோம். இதுக்கு திருமூலர் என்ன பண்ணுவார்னா 3000 பாடல்கள்லயுமே பல கருத்துக்களை சொல்லுவார். சாதாரணமா சொல்ல மாட்டாரு. பல கருத்துக்களை பல வழிமுறைகளோடு அவர் சொல்லுவார். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா, வாழ்வியல் நெறியா சொல்லியிருப்பாரு, யோக நெறியா சொல்லியிருப்பாரு, மந்திர நெறியா சொல்லியிருப்பாரு, பக்தி நெறியா சொல்லியிருப்பாரு, குரு நெறியா சொல்லியிருப்பாரு. இப்படி 5க்கும் மேற்பட்ட, இது 5 முக்கியமான வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை வைத்துக்கொண்டு எப்படி நாம் இந்த பேரின்ப வாழ்வு வாழ்ந்து மீண்டும் பிறவாமையை பெறுவது என்பதற்கான வழிமுறைகளை மிக சிறப்பா சொல்லியிருப்பாரு. இப்படியெல்லாம் 3000 பாடல்களிலும் பலதரப்பட்ட வழிமுறைகளை சொன்ன திருமூலர் ஒரு எளிமையான வழிமுறையை உங்களுக்கு நமக்கு சொல்லி தருவாரு. நீங்க இந்த வாழ்வியலோ யோகமா எந்த ஒரு வழிமுறையை கூட நீங்க பின்பற்ற வேண்டாம், பக்தியா பின்பற்ற வேண்டாம். திருமந்திரத்தை பொருள் உணர்ந்து மட்டும் படியுங்க, அது ஒன்றே போதுமானது அப்படின்னு சொல்லுவாரு. மூலன் அருளிய 3000 தமிழிது, நாளம் அறியவே நந்தி அருளது, காலையில் எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் நாளத் தலைவனை நன்னலுமாமே அப்படின்பாரு. அப்ப திருமந்திரத்தை காலையில் எழுந்து நாம் பொருளுணர்ந்து படித்தாலே இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய தன்னை அறிதல், இறைவனை அறிதல், இறைவனை அடைதல் என்ற அனைத்தையுமே பெற முடியும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி இருப்பாரு. இதுவே எளிமையான முறை. இதற்கு மேல ஒரு எளிமையான முறையை சொல்லுவாரு. நீங்க 3000 பாட்டை கூட படிக்க வேண்டாம். முதல் 9 தந்திரம் திருமந்திரம். அதுல முதல் தந்திரத்தில் உள்ள 30 பாடல்கள் உபதேசங்கிற தலைப்புல 30 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கும். உபதேசத்தில் உள்ள 30 பாடல்களை அறிஞர்கள் பலரும் ஆய்வு செய்து அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3000 பாடல்களை படித்தால் நாம் என்ன பயனை அடைகின்றோமோ அந்த பயனை இந்த 30 பாடல்களை பொருள் உணர்ந்து படித்தாலே நாம் அடைய முடியும் என்பதை ஆய்வு அறிஞர்கள் ஆய்வு செய்து தங்களுடைய கருத்துக்களாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். இததான் திருமூலரே சொல்லுவார். அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க, மூலன் அருளிய 3000 தமிழ். இப்ப திருமூலர் பாத்தீங்கன்னா தமிழ்ங்கிற சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த நான் எதுக்காக வந்தேன்னா, இந்த கூத்த சொல்ற மாலாங்கனே நான் வந்த காரணம் திருக்கூத்து சொல்றதுதான் சொல்றாரு பாத்தீங்களா. அதே மாதிரி அவருடைய நோக்கத்தை சொல்லும் போது தமிழ் செய்வதற்காகவும் நான் வந்தேன் சொல்வாரு. இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப திருமூலருடைய இந்த நோக்கம்ங்கிறது தமிழ் செய்தல். அத இன்னொரு பாட்டுல கூட சொல்றாரு பாருங்க, மூலன் அருளிய 3000 தமிழ். தமிழ் இதுன்னு சொல்லுவார். மூலன் அருளிய 3000 தமிழ் இது. அந்த இடத்துல அந்த தமிழ்ங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இன்னும் பல பாடல்கள்ல தமிழின் சிறப்பை அவர் மிக அழகா பேசியிருப்பாரு. மூலன் அருளிய 3000 தமிழ் இது. மூலன் அருளிய 3000 தமிழ், மூலன் அருளிய 300 மந்திரம், மூலன் அருளிய 30 உபதேசம், மூலன் அருளிய 3ம் ஒன்றாமே. மூலன் அருளிய 3000 பாடல்களாகட்டும், அவர் சொன்ன 300 பாடல்கள் ஆகட்டும், அவர் சொன்ன 30 உபதேசம் ஆகட்டும், 3மே ஒன்றுதான்ங்கிறார். அப்ப என்ன, 3000 பாடல்களை நீங்கள் படிப்பதும் ஒன்றுதான், உபதேசத்தில் உள்ள 30 பாடல்களை படிப்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிறத ஆய்வு அறிஞர்கள் நிரூபித்து இருக்கக்கூடிய கருத்தை திருமூலர் தன்னுடைய பாடலிலேயே அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்ப நாம இந்த உபதேசம் என்ற பகுதியை அவசியம் படிக்கணும். அப்படி அதுல பாத்தீங்கன்னா நிறைய பாட்டுகள் நல்லா இருக்கும். அதுல ஒரு பாட்டு தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இந்த பாட்டை எல்லாருமே பயன்படுத்ததை நீங்க விரிவா பார்க்க முடியும். பதிபசு பாசத்துல கூட பாட்டு சொல்லியிருக்கலாம், விரிவு கருதி சில பாடல்களை சொல்ல முடியல. அப்ப இந்த உபதேசத்துல ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு சொன்னேன். ஆனா கருவூரார் என்ன சொல்றாரு பாருங்க, திருமூலர் சொன்ன மாதிரி நீங்க 3000 பாட்டையும் படிக்க வேண்டாம், 30 உபதேசத்தையும் படிக்க வேண்டாம், 30 பாடல்கள் உள்ள உபதேசத்தையும் படிக்க வேண்டாம். திருமூலரை நினைத்து கொண்டிருங்கள், அதுவே போதும், நீங்கள் மோட்சத்தை அடையலாம், முத்தியை அடையலாம்னு சொல்லிட்டு கருவூரார் சொல்றாரு. அவர் சொல்வார் பாருங்க, திருமூல தேவனையே சிந்தித்து இருப்பார்க்கு கருமூலம் இல்லையே கான். அப்ப திருமூல தேவனை இடைவிடாமல் நம்முடைய கருத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டே இருந்தாலே போதும் அப்படிங்கிறார். எப்பவுமே இடைவிடாத சிந்தனைக்கு நிச்சயமாக ஒன்றை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் அது நம்முடைய செயல் வடிவுக்கு வந்துருங்கிறத திருமூலர் சொல்லியிருக்கிறார். எண்ணியது எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெரிய. அப்ப கருவூரார் சொன்ன மாதிரி திருமூலரை நம்ம இடைவிடாது
நினைத்து கொண்டே சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அது அவருடைய தவ ஆற்றலினால் கிடைத்த பலனை நாம் மோட்சத்தை வீடு பெற்றை நாம் அடைந்து விட முடியுங்கிறது தான் கரூரார் மிக அழகா சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? திருமூலர் என்பவர் ஒரு தவ யோகி, தவ ஆற்றல் உடையவர், தவ வலிமை உடையவர், தவத்தில் சிறந்தவர். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதனாலதான் தாய்மானவர் சொல்லுவாரு, தவ ராஜ யோகி எனும் திருமூலர் அருள் மேவும் நாள் என்னாலோ, மூலன் மரபில் வந்த மௌன குருவே. அப்ப ஒரு ராஜாவை ராஜா ஒரு நல்ல ராஜபோகத்தோட வாழக்கூடிய ஒரு ராஜாவை தூக்கி இந்த யோகிக்கு அவர் சொல்றாரு, தவ ராஜ யோகின்னு ஒரு ராஜாவா அதை ஓம் வச்சு சொல்றாருன்னு சொன்னா இவர் தவத்தில் எந்த அளவிற்கு சிகரமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத அங்க அப்படி சொல்றாரு. அப்புறம் இவர் மௌனத்திலேயே உணர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அது மட்டுமல்ல இவர் என்ன அப்படின்னு சொன்னா மௌனத்துல உணர்த்தக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாது மௌனமாகவே உணர்த்தக்கூடியவர்கள் வழிவந்த மரபில் வந்த பெருமையும் இவருக்கு உண்டு. விரிவு அவங்களுக்கு சாதாரண நால்வருக்கெல்லாம் மௌனத்தில் தான் இறைவன் உணர்த்துவாரு. அப்ப திருமூலரும் மௌனத்திலேயே உணர்த்தக்கூடிய ஆற்றல் உடையவர், தவ வலிமை உடையவர், தவ சிறப்பு உடையவர், தவ ஆற்றல் உடையவர், மௌனத்தில் உணர்த்தக்கூடிய ஆற்றல் உடையவர். அதனாலதான் திருமந்திரத்தை படித்தால் போதும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, திருமந்திரத்தில் உள்ள எழுத்து, சொல், வாக்கியம், அதாவது ஒரு தொடர், பாடல், எதை நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆ, உ, மா, ஓம் இந்த எழுத்துக்களை சொன்னால் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும். நமச்சிவாய என்று சொன்னால் ஐம்பூத ஆற்றல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நமச்சிவாய என்று சொன்னால் நமக்கு உலகியல் இன்பங்களும் கிடைக்கும். சிவாய நம என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை என்ற மலக்குற்றங்கள் நீங்கும், வீடு பேருக்கு ஞான நிலையை அடைய முடியும். அரகர என்று சொன்னால் நமக்கு பிறவி நீங்கும். அரகர எனில் அரும்பிறப்பு, அரகர எனில் அரும்பிறப்பு அன்றே அப்படி சொல்லுவாரு. சிவசிவன்னு சொன்னா இப்ப எவ்வளவு சின்ன 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 வார்த்தை சொன்னா பலன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா சொல்றாங்க. சிவசிவன்னு சொன்னா நாம் மோட்சத்தை அடைய முடியும். சிவசிவ என்றிட தீவினையால, சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. அப்ப நம்ம சிவசிவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுமானது, நாம் மோட்சமாகிய பிறவா நிலையை அடைய முடியுங்கிறத இந்த பாடலை சொல்லியிருப்பாரு. இது போல பல பாடல்களை சொல்லியிருப்பாரு. இங்க நம்ம சொன்னக்கூடியது பாத்தீங்கன்னா ஓம்னு சொன்னோம், நமச்சிவாயன்னு சொன்னா, சிவாய நமன்னு சொன்னா, சிவசிவன் சொன்னோம். அதே மாதிரி சீங்கிற ஒரு சொன்னாலும் அற்புதமான பலனை சொல்லியிருப்பாரு. இப்படி மந்திரங்களுடைய எழுத்துக்களுடைய வலிமையை இந்த பாடல்களில் சொல்லி அதன் அற்புதத்தை அவர் நமக்கு சரியா புரிய வைத்திருப்பதனால் திருமந்திரத்தை பொருளுணர்ந்து படித்தால் நாம் பேரின்ப வாழ்வையும் பிறவாமையையும் பெற முடியும். அதற்கு நம்மை உணர்தல் என்ற ஒரு கடினமான பணியை எளிமையாக அடைய முடியுங்கிறதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட திருமந்திரத்திற்கு அவர் நிறைய வழிமுறை. இது என்னன்னா, பாடலை நாம் பொருளுணர்ந்து படிப்பதாலும் திருமூலரை நினைப்பதாலும் கிடைக்கும் பலன் பற்றி இதுவரைக்கும் நம்ம பேசணும். இப்ப என்ன சொல்ல வரோம்னா, படிப்பதால் கிடைக்கும் பலன் அல்லாமல் இவர் பல வழிமுறைகளை சொன்னாருன்னு சொன்னோம். வாழ்வியல் நெறியா சொன்னாரு, யோக நெறியா சொன்னாரு, மந்திர நெறியா சொன்னாரு, பக்தி நெறியா சொன்னாரு, குரு நெறியா சொன்னாருன்னு சொன்னோம். அதுகள் எல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு சில செய்திகளை தொட்டு காட்டி இந்த உரையை நம்ம நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இப்ப வாழ்வியல் எடுத்துக்கங்களேன். வாழ்வியல் எடுத்துட்டா அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னா, அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும், அனைத்து உயிர்களையும் மதிக்க வேண்டும். அப்ப அன்பு காட்டுதல் என்பது பொதுநலம் இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அந்த பொதுநலம் இல்லாத அன்பு நம்மிடம் இருக்கும் போது நாம் இறைவனாக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அன்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அழகான ஒரு பாட்டுல கூட சொல்லுவாரு, அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அறிந்து இருந்தாரே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அன்பை நாம் பின்பற்றும் போது அன்பு, அருள், இரக்கம், கருணை, தயவு, ஒழுக்கம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, தாழுங்குணம், அனைத்து உயிரையும் மதித்தல்
போன்ற பண்புகள் படிப்படியாக நம்மிடம் வந்துவிடும் என்பதற்குத்தான் இந்த பாடல் அழகாக நமக்கு புரிய வைக்கின்றது. அதே போல் நாம் பிறருக்கு உதவும் குணத்தில் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு பிறருக்கு உதவும் குணம் கண்டிப்பாக நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்கு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இந்த பாட்டுல அவர் என்ன சொல்லுவார்னா, பிறருக்கு உதவ வேண்டும். உங்களால் உதவ முடியவில்லை என்று சொன்னால் இயன்ற அளவு உதவ வேண்டும். இயன்ற அளவு உங்களால் உதவ முடியாவிட்டால் கூட நீங்கள் இனிய முகத்தோடு இன்சொல்லாவது பேச வேண்டும். அதுவும் முடியாது, நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதுவும் நம்மளால முடியாது. நம்ம உள்ள மனசை சரியா வைக்கலன்னு சொன்னா நாம் இன்சொல்லோடு இனிய முகத்தோடு பேச முடியாது. அதனால அதையும் ஒரு செய்தியாக சொல்லுவது எளிமை என்று நாம் நினைத்து விட முடியாது. அதையும் பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஆனா அவர் சொல்லக்கூடியது என்ன, நீங்க சாப்பிடும் போது இல்ல நீங்க இறைவனுக்கு ஒரு பச்சிலை படைப்பதோ, பசுவுக்கு ஒரு ஒரு வாய் புல்லு கொடுக்கறதோ, சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து கொடுக்கறதோ, அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் அவர் சொல்லல. நீங்க இந்த மூன்றின் வழியா என்ன சொல்றாருன்னா, உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவ வேண்டும். அந்த உதவும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும்ங்கிறதா வலியுறுத்தி சொல்றாரு. சரி, உங்ககிட்ட உதவுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்க அப்பவும் நீங்கள் உதவ முடியும், இன்சொல் பேசுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லுவாரு. உதவும் போது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்க கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்வார். யாருக்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், விரைந்து ஒளி வேட்கை உடையில் விரைந்து ஒளியில் காக்கை கணிந்தனும் காலம் அறிமினே. இதுல என்ன சொல்லுவாருன்னா, உணவு பரிமாறும் போது வேண்டியவங்க வேண்டாதுங்க பார்க்காதீங்க, விருந்தினரை எதிர்பார்த்து சாப்பிடுங்க, வேகமா சாப்பிடாதீங்க, பழம்பொருளை சாப்பிடாதீங்க, காகம் எப்படி எல்லாத்தையும் கூவி அழைச்சு உணவு சாப்பிடுதோ அது போல நீங்க வாழ கத்துக்கங்க. இப்ப நீங்க உணவு இறைவனுக்கு ஒரு உணவை ஏதாவது உணவு படைச்சிங்கன்னு சொன்னா அது இறைவனுக்கு மட்டும்தான் சேரும். ஆனா மனிதர் மக்களுக்கும் அடியவர்களுக்கும் படைச்சிங்கன்னா அவர்களையும் சென்று சேரும், அவர்களை மட்டுமல்லாமல் இறைவனையும் சென்று சேருங்கிறதுதான் அழகா சொல்லி இருப்பாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்நாள்ல உயிர் வாழ்ந்து முடித்த பின் அவன் உயிர் பிரியும் போது அவனுடன் வருவது தானமும் தவமும் இரண்டுதான். அதனால உயிர் இருக்கும் போதே நல்ல காரியங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நல்ல காரியங்களை செய்யுங்கன்னு சொல்ல போகும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, உயிர் போனால் மீண்டும் வராது, ஒரு நொடியில உயிர் பிரிஞ்சு விடும். உலகையே ஆளக்கூடிய மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எத்தனை விதமான பாதுகாப்புகள் இருந்தாலும் சரி, உயிர் பிரியும் போது எந்த ஒரு பாதுகாப்பும் அவனது உயிரை தடுத்து நிறுத்தி விட முடியாது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. உயிர் கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. கல்வி என்பது இறைவனை பற்றிய கல்வியை நாம் கண்டிப்பாக கற்க வேண்டும். இறைவனை பற்றிய கல்விதான் நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக வரும். இறை பற்றிய கல்வி நமக்கு எல்லா விதமான அறிவையுமே கொடுக்கும். இப்ப எல்லாமே பாட்டு இருக்கு, நேரம் கருப்ப நான் முடிக்க போறதுனால செய்தியை மட்டும் சொல்றேன். இறை பற்றிய கல்வி நமக்கு எல்லா விதமான அறிவையுமே தரும். ஒரு மனிதன் இறைவனை பற்றிய கல்வியை படிக்காமல் இருந்தால் அவன் எத்தனை விதமான படிப்புகளை படித்து இருந்தாலும் சரி, அவன் கல்லாதவனுக்குத்தான் சமம். அவனை ஒரு மூடன் என்றே அவர் சொல்லுவார். இன்னும் வறுமையை பத்தி சொல்லும்போது சிறப்பா சொல்லுவாரு. வறுமை வந்துச்சுன்னா அந்த வறுமையை போக்குறதுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்க, ஆனா வறுமைக்கு காரணம் உங்களுடைய முன்வினைதான். எனவே நீங்கள் இறைவனை வணங்குங்கள், அவனிடம் சரணடையுங்கள், உங்களுடைய வறுமையை போக்கி அவன் வளமாக வைப்பான் என்று இறைவனை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நூல் முழுமையிலும் பட்டியலிட்டு காட்டுவார். இப்படி வாழ்வியலாக பலவற்றை சொன்ன திருமூலர் மூச்சு பயிற்சியை சொல்லும் பொழுது மிக மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். மூச்சு என்பது உள்ளே வெளியே போவதே ஒரு சிறப்பான அஜபா மந்திரம். மூச்சை நாம் கட்டுப்படுத்தி பழக வேண்டும், அளவறிந்து கணக்கறிந்து பயன்படுத்த வேண்டும். 1:4:2 சொல்வாரு, 2 சொல்வாரு. 4 மடங்கு உள்ள இழுத்து 16 மடங்கு உள்ள இழுக்கணும், 64 உள்ள நிறுத்தணும், 32 வெளியே விடணும். 16 இழுக்கணும், 64 நிறுத்தணும், 32 வெளியே விடணும். இது மாதிரி எல்லாம் அவர் மூச்சு பயிற்சிக்கு சிறப்பா சொல்லி இருப்பாரு. இந்த மூச்சு பயிற்சி செய்வதால் வரக்கூடிய பலன்களை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கணக்கறிந்து பயன்படுத்தணுங்கிறது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படி சொல்வாரு. அப்ப மூச்சு உள்ள வெளியே போறதை கவனிச்சா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லும் போது, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும், நம்ம உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் குறிசடையோனே, இளமையோட இருக்கலாம் உயிரும் போகாது அப்படி சொல்லுவாரு. இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நாம சுறுசுறுப்போட இருக்க முடியும். ஒரு கல் குடிச்சவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அதை குடிக்காமலே அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கறத இன்னொரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும்,
துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிப்பிக்கும். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இங்கதான் நீங்க புரியணும், அந்த கடைசி வரியை பார்க்கணும். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை நாள் வினையாளர்கள் உணர மாட்டார்கள். அவங்க உணரக்கூடியவர்கள் மட்டும்தான் இதை உணர்ந்து செயல்பட்டு பயனடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மூச்சு பயிற்சியில இன்னொன்னு சொல்வாரு, கரு உருவாகும் போதே அதனுடைய வாழ்நாளமும் ஆயுள் காலமும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த கருவின் ஆற்றலுக்கு ஏற்ப ஒவ்வொரு கருவும் இத்தனை மூச்சு விடுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த மூச்சு இவ்வளவுதான் சொன்னா அந்த மூச்சு முடிச்சுதான் அதனுடைய ஆயுள் முடிஞ்சிடும். அப்ப அந்த மூச்சையே நம்ம மெல்ல இழுத்து மிக மிக மெல்ல வெளியே விட்டு நம்ம அதை தாமதப்படுத்தணும்னு சொன்னா 40 மடங்கு நம்முடைய ஆயுளை நீட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அப்ப திருமூலருடைய மூச்சு பயிற்சியில் முக்கியமானது என்னன்னா, மூச்சை மெல்ல இழுக்கிறோம், மிக மிக மெல்ல வெளியே விடுறோம். இதன் மூலமாக நம்முடைய ஆயுளையே நீட்டித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கரு உற்பத்திங்கிறத பாத்தீங்கன்னா மிக சிறப்பா சொல்லியிருப்பாரு. அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டது. சுருக்கமாக இதோட லாஸ்டா இப்ப கரு உற்பத்தியா சொல்றது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா குறையில்லாத குழந்தையா சொல்லுவாரு. இப்ப முடிக்கிறது என்னன்னா, இந்த திருமந்திரம் தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு சொன்னோம். செப்டம்பர் 20ஆம் தேதி பரமார்த்த குரு பீடத்துல நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்காக லண்டனுக்கு நான் வருகை தர இருக்கிறேன் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அதே போல் அடுத்த வாரம் இதே சனிக்கிழமையில் இதே நேரத்தில் நாள் 28 திருமந்திர அறிமுகம், திருமூலர் ஆய்வு இருக்கையின் அறிமுகம் என்ற தலைப்பில் இந்த திருமூலர் ஆய்வு இருக்கை எப்போது தொடங்கியது, என்னென்ன பணிகளை செய்து இருக்கின்றது, இதற்கு மேல் என்னென்ன பணிகளை செய்ய இருக்கின்றது, இந்த திருமந்திர ஆய்வு இருக்கையில் உள்ள கல்விகளை உலகம் முழுமையிலும் எப்படி எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது, இலங்கையில் லண்டனுக்கு வரும்பொழுது இந்த கல்வியை எப்படி கொடுக்க இருக்கின்றது என்பன போன்ற ஒரு விரிவான தகவல்களை அடுத்த வகுப்பில் பகிர்ந்து கொள்ள இருப்பதால் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவற்றையும் கேட்டு இந்த திருமந்திர கல்வி உலகம் முழுமையும் செல்வதற்கு துணை புரிய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.